அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 நிர்மல் 392 நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்குது. ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4654 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஓகேவா, 4654 இதிலேயே சுற்றுது 4654. அதாவது 5க்கு 4, 7க்கு 6, 5க்கு 5, 1க்கு 4, 4654 வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த 4654 இன்றைக்கி வந்த அந்த 1 மணி 2 மணி ரிசல்ட்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 962, 961, 185, 116, 838 நம்மளுக்கு 2 மணி கெஸிங்கில் 4 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, நம்மளுக்கு வந்து 4654 நம்ம என்ன கெஸிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தா 4654க்கு நம்மளுக்கு வந்து 740, 408 பவராக எடுத்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மந்த்லி ரிசல்ட்டு 751ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல காரணியா ப்ளஸ் நிர்மல் இருக்கிறத இந்த 408க்கு நம்ம பவர் எடுத்தோம். 408ம் சரி 740ம் சரி நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 408, 319, 680, 772ன்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. இந்த 772 ஒரு வேலை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 3408, 1840, 8480, 83, 82 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸிங்கில் இருந்துச்சு. நம்மளுக்கு ஆல் போர்டு என்ன கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு 0, 4 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. அது பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆல் போர்டை பற்றி பிரச்சனையே இல்லை. 654 நம்மளுக்கு இதில் பவரில் எடுத்தாலும் சரி. நம்மளுக்கு ஏ போர்டில் 6 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6 தான் நண்பர்களே நம்ம கொடுத்த கணிப்பில் உட்காந்துருக்கு. இப்போ நாளைக்கு நம்மளோட கணிப்பில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, எங்கேயுமே எதுவுமே இல்லை. யாராச்சும் எதிர்பார்த்தீங்களா எங்கேயாச்சும் எங்கேருந்தாச்சும் தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த ரிசல்ட் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. அதே ஜஸ்ட்டு மேலே ஏற்ற இறக்கமாக தான் வந்துகிட்டு இருக்குது. 654 சரி, இந்த இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்களோ ஒரு வேளை 654. நம்மளுக்கு 654ன்னு நம்ம இந்த பேட்டர்ன் எடுத்தாங்கன்னு ஒரு தடவை கூட பார்த்தோம். ஒரு இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காண்டி இங்கே 654 இந்த இருக்குது, 854 இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வந்து 751 எங்கேயுமே மேட்ச் ஆகலை. 721 இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தா இங்கேயும் நம்மளுக்கு வந்து இங்கேருந்தும் அந்த நம்பர்கள் எடுக்கலை. நம்மளுக்கு டேரெக்டாக இங்கே வந்து அப்படியே கூட்டல் கழித்தலாம் முன்ன பின்ன தான் இந்த இடத்துல வந்திருக்குது. 654, 4654 சரி, ஓகே. இதான் நண்பர்களே நான் கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு வந்து அப்படி நான் பவரில் எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு வந்து 4 தான், அது 6 தான் நண்பர்கள் எனக்கு வந்து உட்காந்துருக்கு. நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 54 நான் இங்கே வந்து 40, 80, 82 அப்படிங்கிற மாதிரி நான் 0க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். டபுள் நம்பரும் கொடுத்துருக்கேன் 772ஆக. நான் கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 4ம் ஏ போர்டில் வந்து 6ம் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு 654க்கு. சரிங்களா, அந்த 4ங்கிறது நான் வந்து ஏபியில் கொடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் அதில் இதாகிடுச்சு. சரி, பரவாயில்ல. இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, நாளைக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது போர்டில் அப்படின்றது பார்ப்போம். 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 காரணியா 666 அதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிசல்ட்டு 4654. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயமா இதில் என்ன டைரெக்டாக ஒரு முக்கியமான நம்பர் அப்படிங்கிறது இங்கே எழுதிருக்கோம். ஏ போர்டில் 6க்கு வந்து 7 அல்லது 8 அப்படின்னு என்னோடய கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 6 + 1 7 இல்லை 6க்கு 8 பவராக வரலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு +1 6, 5க்கு 9ஆக வரலாம். 4க்கு சி போர்டில் 4 + 1 5, 4க்கு 8, 765, 898 பாக்ஸில் போடுங்க, முடிஞ்சிருச்சு வேலை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 5 அவ்வளோதான் கணிப்பில் என்னோடய கணிப்பில் இருக்குது. ரொம்ப முக்கியமான செட்டாக தான் இருக்குது. ஒருவேளை ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் இன்றைக்கி பேஸ்ட் பண்ண மறந்துட்ட, கோச்சிக்காதீங்க. நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அதில் மாற்றங்கள் இருக்குது, இல்லை என்னோடய கெஸிங்கில் இது செட் ஆகலை,
ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா, சேஞ்சஸ் இருக்கா, வேறு ஏதாச்சும் நம்பரில் வருமா அப்படிங்கிற கணிப்புகள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. சரியா? ஏன்னா எப்படி கணிப்புகள் இருக்குது, ஏன்னா இந்த 654 இப்போ 6 மணிக்கு நம்மளுக்கு டியரில் வந்தாலும் வரலாம் இந்த ரிசல்ட்டு. இப்போ நான் ஏன் உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மேற்கொண்டு நீங்கள் வந்து அப்டேட்டில் இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, ஒருவேளை நான் இங்கே கொடுத்த இந்த இடத்துல கொடுத்த மாதிரி காலையில் வர ரிசல்ட்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத, அதாவது இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரிசல்ட் இங்கே அப்டேட் ஆகலை, இருந்தாலும் காலையில் கணிப்பில் ஏதாச்சும் அதுலேருந்து ஏதாச்சும் 2-3 நம்பர் உள்ளே வருதா இல்லை எப்படிங்கிறது அது நாளைக்கு உரிய அந்த இதையும் பார்த்தா தான் தெரியும். அப்படிங்கிறப்ப அதில் ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, இல்லை ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுடைய கணிப்புகளில் எனக்கு முக்கியமாக படுறது இதை பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்டில் 8-5 அப்படிங்கிறது இருக்குது. இங்கே நான் ஏபிசி பாக்ஸில் வந்து அதே தான் ஒரு 4 செட்டு தான் முக்கியமாக கொடுத்துருக்கேன். 765, 895, 198, 845 இது ஏபிசியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேரக்ட் செட்டாக உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 4Dயை பொறுத்த வரைக்கும் 2148, 0895, 5765, 4898 அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பக்கத்தில் 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாறி வந்து வரிசையாக திருப்பி அதே மாதிரி பேட்டர்னில் வருமா அப்படின்னா ஒரு சில டைமில் 2 போர்டு வந்து கூட்டல் கழித்தலாக வரலாம். நான் சொன்ன மாதிரி ஏ போர்டில் 6க்கு 7 வரலாம், 5க்கு -1 6 வரலாம், 4க்கு +1 5, 765 இப்படி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் முக்கியமான நம்பராக 765, 898 கொடுத்துருக்கேன். அது உங்களோட கெஸ்ஸிங்கில் ஒரு தடவை மேட்ச் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இப்படி எடுக்கிறவன் ஒரு வேளை 6க்கு 8 பவரில் கொடுத்து 5க்கு 9 3 போர்டுமே பவரில் இறக்குறான் அப்படின்னா 6க்கு 8 பவர், 5க்கு 9 பவர், 4க்கு 8 அப்படிங்கிறது பவரில் இருக்குது. சரி, நான் பெண்டிங் சார்ட்டு படி தான் போவேன் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கணிப்போல் அது முக்கியமாக இருக்கலாம். நான் அப்போ அதை தப்பு சொல்ல வரல. இன்றைக்கி பெண்டிங் சார்ட்டில் என்ன இருக்குதுன்னு காமிச்சிட்றேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடுறேன். ஆல் போர்டில் 8 அல்லது 5. சரிங்களா? இதில் 2148, 0895, 5765, 4898, 845, 198, 895, 725 எவ்வளோ தான் நம்பர் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. டி போர்டில் 2, 0, 5, 4 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்சிங் ஆகலாம். சரி, நான் இப்போ வந்து பெண்டிங் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க. சரிங்க, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 654 இங்கே இருக்குது பாருங்கள். ஏ போர்டில் 6, பி போர்டில் 5, சி போர்டில் 4. ஆனால் இதில் 6 எத்தனை தடவை வந்திருக்கு, இங்கே அந்த டீட்டெயிலில் பார்த்துங்க, 4 பார்த்துங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளுக்கு 654ங்கிறது ரிசல்ட்டு 6, 5, 4. ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தால் ஒருவேளை 7, 6, 5, 765 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரலாம். சப்போஸ் பெண்டிங் சார்ட்டு படி வந்தாலும், இல்லை பெண்டிங் சார்ட்லேயும் மேட்ச் ஆகுது, கூட்டல் கழித்தல்லையும் மேட்ச் ஆகுது, பவர் நம்பர்லேயும் மேட்ச் ஆகுறதுனால நான் 765, 898 முக்கியமாக கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் கணிப்புகள்லையும் அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த பெண்டிங் நம்பரில் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு எப்படி கணக்கு பண்ணோன்னா 0, சரி நாளைக்கு 7, 5, 1 751 வருமா அப்படின்னு பார்த்தா அந்த 751 ஏற்கனவே அடித்து முடிச்சிட்டான். சரிங்களா? எப்போ அடித்தான்னு உங்களுக்கே தெரியும். நேற்று 751ன்னு சொல்லிட்டு நேற்று ரிசல்ட்டை கொடுத்துட்டானுங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த 751 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ரிசல்ட்டில் கொடுத்தாச்சு. அந்த பெண்டிங் நம்பரை வச்சு ஒரு வேலை முடிச்சுட்டாங்க. அந்த 751 திரும்பி ரிட்டனில் வருமா, 751 திரும்பி ரிட்டனில் வருமா அப்படின்னா இதில் பேட்டர்ன் அப்படி தான் எழுதியிருக்கான். 654, 6, 5, 4, 751 அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து 700 இதில் 7 வரல, 5 வரல, 0 1 வரல அப்படின்னா 751 ஏற்கனவே அடிச்சிட்டான். ஆனால் அதுபடி வந்தாலும் நம்மளுக்கு 51க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கெஸ்ஸிங்கில் என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏபிஎஸ்சிபிசியும் எடுத்திருக்கேன். எனக்கு 55க்கு வாய்ப்பு இருக்கான்னா 55க்கு வாய்ப்பு இருக்குது. 55 நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பெண்டிங் சார்ட்டு படி வந்தாலும் அந்த கணிப்புகள் வருது நண்பர்களே. சரிங்களா? 65 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. 65 நம்மளுக்கு வந்து
55ம் ஒரு வேளை 5க்கு 5 திரும்பி இறக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தால், இறங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு வேளை இறங்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படுறது 5 + 1 6ஆக இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறது. 65 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள். ஒரு வேளை 95 எங்கே இருக்குது? 95 பெண்டிங் சார்ட்டுப்படி அதுவும், அதாவது எல்லாமே எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது இந்த கணிப்புக்கு, இந்த கெஸ்ஸிங் நம்பருக்கு, இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ பெண்டிங் சார்ட்டுப்படி இந்த இடத்துல வந்து 95 நம்மளுக்கு 99 2 தடவை தான், 2 நாள் இதில் 9 5 95 நம்ம கணிப்புலையும் இருக்குது. 95 இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் கொடுத்த கணிப்பில் உங்களுக்கு இந்த இடத்துல வேறு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி 95 65 முடிச்சு 98. சரி, பெண்டிங் நம்பர் 98ல் கெஸ்ஸிங்கில் இருக்கா? 98 அப்படின்னு பார்த்தா 25 தடவை, இது 25 நாள் இதில் ஓகே 2 98. ஆனால் இதில் பார்த்தால் 98ன்னு பார்த்தா இதில் வந்து 5க்கு 9 4க்கு 8ன்னு பவரில் வச்சா 98 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு எடுத்தால் இதில் கண்டிப்பாக உட்காராத நண்பர்களே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்டிங் நம்பரும் ஒரு நாள் ஒரு சில நாளில் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்த நம்பர் இதில் இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால் அதுவும் மேட்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த 765 898 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? நான் இந்த இடத்துல 765 895 198 845ன்னு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இதுலேயும் நான் பாக்ஸில் போட்டு ஒரு ஃபைனல் பண்ணி எடுத்துக்கிறனாலும் எடுத்துங்க, இல்லை இதையே நான் டேரெக்டாக ட்ரை பண்ணுறனாலும் எடுத்துங்க. 4D போர்டில் 2054 இன்றைக்கி 46 54க்கு ரிசல்ட்டுக்கு அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இதே ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டபுள்ஸ் வந்து இதில் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு டபுள்ஸ் இன்னும் வரலை. இந்த மாதத்தில் பெண்டிங்காக இருக்குது. 12 53 28 39 06 93 38 51 பிசியில் டபுள் நம்பர் இன்னும் வரலை. அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நான் இன்றைக்கே 772 ஏபியில் கொடுத்துருந்தேன். அது நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அந்த பிசிங்கிற நம்பரில் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்தால் வரலாம். அந்த டபுள்ஸ் வந்தால் ஒரு வேளை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு பிசிலே 99ன்னு கெஸ்ஸிங்கில் இருக்குது. 99 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நம்பர் தான் இது வரைக்கும் எனக்கு கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபைனல் பண்ணி நான் பிசிலையும் வந்து நான் லைவ்லையும் கொடுத்துட்றேன். அதையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதத்தில் இந்த 8 தேதி 9 தேதியில் நம்மளுக்கு வந்து இன்னும் டபுள்ஸ் வரலை. ஏ போர்டில் வேணால் 99 டபுள்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஏபியில் நம்மளுக்கு டபுள் வரலை. இன்றைக்கி தான் 654ன்னு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இதுபடி கணக்குப்படி பார்த்தா நம்மளுக்கு பிசியில், ஏபியில் ஒரே ஒரு தடவை டபுள்ஸு, பிசியில் இன்னும் டபுள்ஸ் வரல. அதனால் நாளைக்கு டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு 99ஆக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதனால் உங்களுடைய கணிப்புகளை இதை கொஞ்சம் கன்ஃபார்மாக வச்சு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். உங்கள் கண்டிப்பு உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மெயினாக உட்காருதான். உங்கள் கணிப்பில் இருக்கா? பெண்டிங் சார்ட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், அதையும் உங்களுடைய கணிப்பில் பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதம் ரிசல்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் இதில் பார்த்துக்குங்க, எப்படி இறக்கி அடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 904ன்னு சொல்லிட்டு போன மாதத்தில் 2 தடவை ரிசல்ட் வந்துச்சு. அதுவும் இதே இதில் தான் நடந்துச்சு. இந்த பாருங்கள் 904 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 801 802 அடித்தானுங்க. அந்த மாதிரி டபுள் நம்பர்ஸ் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் வாய்ப்புகள் மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கணிப்புகளில் மேட்ச் பண்ணி பாருங்கள், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும். இது என்னுடைய கணிப்பில் முக்கியமாக இருக்குது நண்பர்களே. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக பெறணும். அதுக்குரிய முயற்சி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து சின்ன இடத்துல மிஸ் ஆகுது போர்டு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனாலும் விட்டுற முடியாது, கண்டிப்பாக விட்டுற முடியாது. கண்டிப்பாக வெற்றியை நம்ம வாங்கியே ஆகணும். பார்க்கலாம் எப்படி கணிப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும், இல்லை உங்களுடைய கணிப்புகள் எனக்கு இது மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பின் பண்ணிடுறேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி அது வந்து நம்ம பெறணும். அதுக்குரிய ஒரு கட்டாயமான வெற்றி வேணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. பார்க்கலாம் நண்பர்கள், நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு எனக்கு இங்கே ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு
பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.